பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோபு 42 அதிகாரம் 2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் நம்ம வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடையாகாது. விசுவாசிங்க. இதுவரைக்கும் நீங்க செய்த காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். ஏன் தடைப்பட்டது என்று ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். சொந்த சுயத்தை நம்பி சொந்த ஆலோசனையில எல்லா காரியங்களையும் செய்தால் தடைதான் ஆகும், நஷ்டம்தான் ஆகும், தோல்விகள் தான் சந்திக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கும் போது தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைப்பார். புது வாசல்களை கர்த்தர் திறப்பார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் ஸ்டார்டிங்ல தேவ சமூகத்துல நல்லா ஜெபிப்பாங்க. ஆனா இப்போ அந்த ஆவல், தேவன் கிட்ட இருந்த அந்த பழைய விசுவாசம் இப்பொழுது இல்லை. எதுக்காக? எந்த பாவத்துல நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி நம்ம தடைகள் எல்லாம் உடைத்து கர்த்தர் அவர் ஆவலோடு இருக்கிறார். இன்னைக்கு அவரு கரத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடை பண்ண முடியாது. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு அதிசயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று ஆண்டவர் இந்த செய்தியின் மூலியமா உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலையில கர்த்தாவே இந்த ஆன்லைன்ல பேசினதுக்காக கோடி நன்றி டாடி. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் அற்புதம் செய்ய போற தெய்வுக்காக நன்றி. ஆன்லைன்ல எந்த தேசத்துல எந்த கிராமத்துல இருக்கிறார்களோ இந்த பிள்ளைகளை தேற்றுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறேன். ஒரு மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.